Almost everything. Everything you need to know. ஹலோ நண்பா, கிரீக் காட் ஹெர்குலஸ் வந்து கிரீஸ் நாட்டில் இருக்க ஒரு மலை வழி பாதையில் போயிட்டு இருந்தாரு. இப்படி அவர் நடந்து போயிட்டு இருக்கும்போது நடுவில் ஒரு கிராஸ் ரோட ஃபேஸ் பண்ணாரு. அதாவது அவர் கண்ணு முன்னாடி 2 வழி இருக்கு. அதுல ஒரு வழியில பார்த்தா ஒரு அழகான காடஸ் இருந்தாங்க. அவங்க அவருக்கு பணம், பொண்ணு, லக்ஸரின்னு ஒரு மனுஷன் ஆசைப்படுற எல்லா விஷயத்தையுமே தர மாதிரி, அதுக்கு அவரு கஷ்டமே பட வேணான்ற மாதிரி ஒரு ஆஃபரை கொடுத்தாங்க. அவர் அந்த ஆஃபருக்கு ஓகேன்னு சொல்லிட்டாருன்னா வாழ்க்கையில இதுக்கு மேல எந்த வழியும் ஃபேஸ் பண்ண வேணாம், இது கிடைக்கல அது கிடைக்கலன்னு நம்ம அன்ஹாப்பியாவே இருக்க மாட்டோம், எது கேட்டாலும் கிடைக்கும்ன்ற மாதிரி ஒரு பாத்வேவா தான் அது இருந்தது. ஆனா இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா வெறும் சாதாரணமான ஒரு ஒயிட் கலர் ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு இன்னொரு காடஸ் நின்றுட்டு இருந்தாங்க. அவங்க எந்த ரிவார்ட்ஸையும் ப்ராமிஸ் பண்ணல, உனக்கு வேண்டியதெல்லாம் கிடைக்கும், ஆனா நீ கஷ்டப்பட வேண்டிய இருக்கும், அது ஒரு லாங் ஜேர்னியா இருக்கும், தியாகங்கள்ல செய்ய வேண்டிய இருக்கும், நீ பயப்படுற மாதிரி கூட நிறைய விஷயங்கள் நடக்கும், ஆனா உன்னோட கிரீக் காடுன்ற ஸ்டேட்டஸ்க்கு அது தகுந்த ஜேர்னியா இருக்கும், உங்களோட முன்னோர்கள் எதிர்பார்க்கிற மாதிரியே நீங்க ஒரு ஸ்ட்ராங்கான பர்சனா மாற முடியும்ன்ற மாதிரி அவர் கண்ணு முன்னாடி 2 வழி இருந்தது. இந்த விஷயம்லாம் உண்மையா நடந்ததா இல்லையான்னு தெரியாது, ஆனா இந்த ஸ்டோரி நம்மளோட ஸ்டோரி தான். டெய்லி நம்ம சரியான வழியை சூஸ் பண்றோமா இல்ல தப்பான வழியை சூஸ் பண்றோமான்ற நம்மளோட பர்சனல் சாய்ஸஸோட டைலமா தான். சீக்கிரமா அலாரம் அடிக்கும் போது எந்திரிக்கலாமா இல்ல ஸ்னூஸ் பண்ணிட்டு தூங்க போலாமா, கொஞ்சமாவது ஏதாவது எக்ஸசைஸ் பண்ணலாமா இல்ல நாள் ஃபுல்லா சோம்பேறித்தனமா ஸ்பெண்ட் பண்ணலாமா, மாடிக்கு போகும்போது லிஃப்ட்டை யூஸ் பண்ணலாமா இல்ல படிக்கட்டை யூஸ் பண்ணலாமா, நல்ல ஹெல்தியான ஃபுட்டை சாப்பிடலாமா இல்ல ஃபாஸ்ட் ஃபுட்டை சாப்பிடலாமா, இன்ஸ்டாகிராம், அடல்ட் கண்டென்ட், வீடியோ கேம்ஸ்னு நம்மள டிஸ்ட்ராக்டடா வச்சிருக்கலாமா இல்ல ஃபோக்கஸ்டா நம்மளோட வேலை எதுவோ அதுல டெடிகேட்டடா ஒர்க் பண்ணலாமா, அப்படிங்கிற மாதிரி சாய்ஸஸை நீங்க டெய்லி எடுத்துக்கிட்டு தான் இருக்கீங்க. ஆனா நீங்க எந்த சாய்ஸ் எடுக்கிறீங்களோ அதுதான் உங்களை ப்ரௌடா ஃபீல் பண்ற மாதிரி ஒரு பாத்வேல கொண்டு போதா இல்ல முன்ன இருந்ததை விட மோசமான நிலைமைக்கு கொண்டு போயிட்டு இருக்கான்னு நம்மளால புரிஞ்சுக்க முடியும். சும்மா இமேஜின் பண்ணி பாருங்களேன், உங்களை இந்த உலகத்துல ஏதோ ஒரு முக்கியமான காரியத்துக்கு சென்ட் பண்ணிருக்காங்க, அதனாலதான் இந்த உலகத்துல நீங்க பிறந்திருக்கீங்க. ஆனா அந்த முக்கியமான வேலையை செய்யாம டிஸ்ட்ராக்டடா ஏதோ விஷயத்தை செஞ்சுட்டு டைம் பாஸ் பண்ணிக்கிட்டு எல்லா டிஸ்ட்ராக்ஷன்ஸ் கிட்டையும் கிவ் அப் பண்ணிட்டு சரண்டர் ஆயிட்டீங்கன்னா அது எந்த அளவுக்கு ஒரு மோசமான சிச்சுவேஷனை உருவாக்கும்னு நினைச்சு பாருங்க. சிம்பிளா ஒரு மூவி எக்ஸாம்பிள் தரணும்னா, டெர்மினேட்டர் படத்துல கைல் ரீஸ் வந்து ஃபியூச்சர்ல இருந்து இங்க வந்தது சாரா கார்னரை காப்பாத்துறதுக்கு தான். ஆனா அந்த வேலையை செய்யாம ஃபியூச்சர்ல இருக்கிற நம்ம உலகத்தை விட இந்த உலகம் பார்க்க நல்லா இருக்கு, டெர்மினேட்டர் யாராவது கொண்டுகிட்டு போட்டோம், நம்ம இங்க கிடைக்கிற பர்கர் பீஸாலாம் சாப்பிட்டுட்டு ஜாலியா இருக்கலாம், சும்மா 4 படத்தை டிக்கெட் எடுத்து பார்த்துட்டு வரலாம், நல்ல ட்ரெஸ் எல்லாம் வாங்கி போட்டுக்கலாம், கம்ஃபர்டபுளா இருக்கலாம்னு நினைச்சா அந்த டெர்மினேட்டர் ரோபோக்கு வந்து சேலஞ்சே இல்லாம ஈஸியா அதோட டாஸ்கை முடிச்சுட்டு, அதாவது ஈஸியா மனுஷங்களை தோக்கடிச்சிட்டு அடுத்த வேலையை பார்க்க போயிட்டே இருந்திருக்கும். ஏன்னா மனுஷங்க கிட்ட டிசிப்ளின் இல்ல, ஒரு விஷயத்தை பண்ணணும்னு நினைச்சா அதை முடிக்காம எப்பயுமே டிஸ்ட்ராக்டடா இருந்துட்டு இருக்காங்க. இன் ஷார்ட், அவங்க கிட்ட செல்ஃப் கண்ட்ரோல் இல்லவே இல்ல. ஏன் அந்த காலத்துல பவர்ஃபுல்லான ராஜாங்களுக்கு இருந்த லக்ஸரிஸை விட இந்த காலத்துல ஒரு நார்மலான மனுஷனுக்கே அதிகமான லக்ஸரிஸ் கிடைக்குதுன்னு ஆத்தர் சொல்றாரு. அந்த அளவுக்கு உலகம் டெவலப் ஆயிருக்கு. ஆனா இந்த டெவலப்மெண்ட்ல டிஸ்ட்ராக்ஷன்ஸும் அதிகமாயிருக்கு. நம்ம மைண்ட், பாடி அண்ட் சோல் வந்து நம்ம கண்ட்ரோல்ல இல்லவே இல்லைன்னு ஆத்தர் நமக்கு புரிய வைக்க ட்ரை பண்றாரு. இதனால அந்த காலத்துல டிசிப்ளினா இருந்தவங்க டிசிப்ளினா இருக்கிறதுக்கு ஈஸி மோட்ல கேமை ப்ளே பண்ணிருக்காங்க. இந்த காலத்துல இந்த உலகத்துல அவ்வளோ டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருக்கும்போது டிசிப்ளினா இருக்க கேமை நம்ம எக்ஸ்ட்ரீம்லி ஹார்ட் மோட்ல ப்ளே பண்ணிட்டு இருக்கோம்னு புரிஞ்சுக்கணும். ஆனா இந்த எக்ஸ்ட்ரீம்லி ஹார்ட் கேமை நீங்க ஃபேஸ் பண்ணி அதுல ஜெயிச்சீங்கன்னா தான், இவ்வளவு டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருந்தும் டிசிப்ளினா இருந்தீங்கன்னா நீங்க ரொம்ப ஈஸியா கிரேட்னஸ் அச்சீவ் பண்ணலாம்னு சொல்றாரு. சோ வாங்க, டிசிப்ளின் இஸ் டெஸ்டினின்ற புக்ல இருந்து நம்ம மைண்ட், பாடி அண்ட் சோலை எப்படி கண்ட்ரோல் பண்றதுன்னு தெரிஞ்சுக்கலாம். வாழ்க்கையில ஒரு மனுஷன் எந்த ஆக்ஷன் எடுத்தாலும், அதாவது அவங்களுக்கு பழக்கமே இல்லாத விஷயங்கள்ல புதுசா ட்ரை பண்ற மாதிரி எந்த ஆக்ஷன் எடுத்தாலும் அதுக்கு பொதுவா 3 ரீசன் தான் இருக்கும். ஒன்னு வந்து மோட்டிவேஷன், இன்னொன்னு வில் பவர், அப்புறம் 3வது காரணம் தான் டிசிப்ளினா இருக்கும். இப்போ இந்த மாதிரி வீடியோஸை பார்க்கும்போது ஒரு ஆசை, ஒரு டிசைர்லாம் வருது பாருங்க, நம்மளும் இதை செய்யணும், நம்மளும் அதை செய்யணும்னு, அதை தான் நம்ம மோட்டிவேஷன் சொல்றோம். எஸ், நம்மளாலே முடியும், நம்மளும் செய்யணும்ன்ற மாதிரி உங்களோட பாடி அண்ட் மைண்ட்ல எதையாவது பண்ணணும்னு ஒரு ஃபீலிங் வரும். இந்த ஃபீலிங் வந்து இமீடியட்டா ஆக்ஷன் எடுக்க ரொம்ப ஹெல்ப் பண்ணாலும் ஒரு 2-3 நாளுக்குள்ளேயே இந்த ஃபீலிங் வேர் அவுட் ஆயிடும். இந்த நேரத்துல உங்க வில் பவர் அதிகமா இருந்தா நம்ம திரும்ப ட்ராக் மாதிரி போகக்கூடாது, முன்ன இருந்ததை விட பெட்டர் பொசிஷனை ரீச் பண்ணணும்னு டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருந்தாலும் அதை முடிஞ்ச அளவுக்கு ரெசிஸ்ட் பண்ண பார்ப்பாங்க. ஏதோ ஒரு வேலையை செய்யணும்னு நினைக்கிறீங்க, சோம்பேறித்தனமா அப்புறம் செஞ்சுக்கலாம் தோணுதுன்னா, நோ அப்படிலாம் பண்ணக்கூடாது, இப்பவே வேலை செய்யணும்னு அட்லீஸ்ட் கொஞ்சமாவது அந்த ஒர்க்கை ப்ரொசீட் பண்றீங்கன்னா அப்போ உங்ககிட்ட வில் பவர் அதிகமா இருக்குன்னு அர்த்தம். இது வந்து மோட்டிவேஷனை விட கொஞ்சம் பெட்டரான விஷயம் தான். ஆனா இந்த வில் பவர் வந்து ஒரு நாள்ல நமக்கு லிமிட்டடா தான் கிடைக்கும். ஆனா ஒரு விஷயத்தை நம்ம டிசிப்ளினோட செய்யும்போது அது கிட்டத்தட்ட ஐடென்டிட்டி சேஞ்சா இருக்கும். நான் ஒரு விஷயத்தை ஏன் ரெகுலரா பண்ணிக்கிட்டே இருக்கேன், ஏன்னா அதுதான் என்னோட அடையாளம்ன்ற மாதிரி, எனக்கு நான் இதை தான் என்னோட ஸ்டாண்டர்டுன்னு செட் பண்ணி
பண்ணி வச்சிருக்கேன், இந்த ஸ்டாண்டர்ட்ல தான் நான் குறைஞ்சபட்சம் மெயின்டைன் பண்ணுவேன், இதுக்கு கீழே போனோம்னா அது நானே கிடையாதுன்ற மாதிரி உங்களுக்கு நீங்களே ஸ்ட்ரிக்டா இருக்கணும். நீங்க மத்தவங்க என்ன நினைக்கிறாங்கன்னு யோசிக்க மாட்டீங்க. ஆனா ஒரு டிசிப்ளினான பர்சனா இருந்தீங்கன்னா, எனக்கு நான் செட் பண்ணிக்கிற ஸ்டாண்டர்ட்ஸ் இதுதான், நான் ஓவர் வெயிட்டா இருக்க மாட்டேன், ஸ்மோக்கிங் ட்ரிங்கிங்லாம் பண்ண மாட்டேன், போனை ஒரு நாளைக்கு இவ்வளவு நேரத்துக்கு மட்டும் தான் யூஸ் பண்ணுவேன்ற மாதிரி உங்களுக்கு சில பர்சனல் ஸ்டாண்டர்ட்ஸை செட் பண்ணிக்கிட்டு அதை என்ன நடந்தாலும் சரி, உங்க உடம்பு இல்ல மைண்ட் வந்து எப்படி ஃபீல் பண்ணாலும் சரி, இன்னைக்கு டயர்டா இருக்கு, இன்னைக்கு உடம்பு சரியில்லாத மாதிரி ஃபீல் ஆகுது அப்படின்னு உங்க ஃபீலிங்ஸ் பேசிஸ்ல ஆக்ஷன்ஸை மாத்தாம என்ன நடந்தாலும் சரி உங்களுக்கு சில செட் ஆஃப் ஸ்ட்ரிக்ட் ஆக்ஷன்ஸை ஃபாலோ பண்ணுவீங்க பாருங்க. அதுதான் டிசிப்ளின் மூலமா நீங்க எடுக்கிற ஆக்ஷன்ஸ் சொல்றாரு. ஆனா இந்த டிசிப்ளின் லெவலுக்கு நிறைய பேரால வர முடியறது இல்ல. மோட்டிவேஷன் லெவல்லே அவங்க எடுக்க வேண்டிய ஆக்ஷன்ஸ் டை ஆயிடும். ஏன்னு கேக்குறீங்கன்னா, அவங்களோட பாடி மைண்ட் அண்ட் சோலை அவங்களால கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஏன்னா நம்ம பாடியை பாத்தீங்கன்னா அதுக்கு பிளஷர் ரொம்ப பிடிக்கும், அளவுக்கு மீறி சாப்பிடணும்னு ஆசைப்படும், அதுக்கு டெம்பரவரி பிளஷர் கொடுக்கிற விஷயங்கள் எல்லாத்தையும் அதிகமா ஆசைப்படும். இதனாலதான் நிறைய பேர் வந்து லிமிட்டை மீறி சாப்பிட்டுடுறாங்க, லிமிட்டை மீறி ஸ்மோக்கிங்கோ ட்ரிங்கிங்கோ பண்ணி அவங்க லங்ஸ் அண்ட் லிவர் எல்லாம் கெடுத்துக்கிறாங்க. உடம்புல வர எல்லா இம்பல்ஸ் அண்ட் டிசைருக்கு நீங்க கிவின் பண்ணி சரண்டர் ஆகிற நேரத்துல தான் உங்களோட செல்ஃப் டிசிப்ளினை இழக்கிறீங்க. வாழ்க்கையில ஒரு லிமிட் இல்ல பேலன்ஸே இல்லாம உங்க பாடிக்கு பிளஷரை கொடுக்கணும்னு அதிகமா ஆசைப்படுறீங்க. இன் ஷார்ட் உங்களோட பிளஷர்ஸ்க்கு அடிமையா இருக்கீங்க. மாடர்ன் டேல நம்ம எல்லாருமே வந்து ஃப்ரீடமோட இருக்கிறோம்னு நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா நம்ம பாடி நம்ம கண்ட்ரோல்ல இல்லைன்னா ஏதாவது ஒரு விஷயத்துக்கு நம்ம அடிமையா தான் இருந்துட்டு இருப்போம். இது அதிகமா சாப்பிடுற பழக்கமா இருக்கலாம், ஸ்மோக்கிங்கா இருக்கலாம், ட்ரிங்கிங்கா இருக்கலாம், ஓவரா செக்ஷுவல் தாட்ஸோட அடல்ட் கண்டென்ட் கன்சியூம் பண்றதா இருக்கலாம், சோஷியல் மீடியாவா இருக்கலாம், ஏன் வீடியோ கேம்ஸா கூட இருக்கலாம், இல்ல எக்ஸ்ட்ரீம் கேசஸ்ல இல்லீகல் சப்ஸ்டன்ஸ் யூஸும் இருக்கலாம். இப்ப சொன்ன ஏதாவது ஒரு விஷயம் உங்களுக்கு ஒரு பிரச்சனையா இருக்குன்னா அதை உங்களால கண்ட்ரோலே பண்ண முடியலனா நீங்க நினைச்சதை செய்யற மாதிரி ஃப்ரீடமோட இல்ல, ஒரு அடிமையா தான் இருந்துட்டு இருக்கீங்கன்னு புரிஞ்சுக்கோங்க. இதனாலதான் ஒரு மனுஷனுக்கு எல்லாமே கிடைச்சி ஃப்ரீடமும் இருந்தாலும் இந்த மாதிரி அவங்களோட பாடியோட பிளஷர்ஸை கண்ட்ரோல் பண்ண முடியாம அதுக்கு அடிமையா இருக்கிறதுனால தான் அவங்க அன்ஹாப்பியா ஃபீல் பண்றாங்க, டிப்ரெஷனோட இருக்காங்க. சோ பாடியோட பிளஷர்ஸை லிமிட்டா கண்ட்ரோலோட வச்சுக்கோங்க, இல்லனா வாழ்க்கை ஃபுல்லா நம்ம ஒரு அடிமையா தான் இருப்போம்னு புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா அந்த காலத்துல கிங் ஜார்ஜ் 4th ஒருத்தர் இருந்தாரு. அவருக்கு சாப்பாடு ரொம்ப பிடிக்கும். டெய்லி காலையில பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு 2 பீஜன்ஸ், 3 ஸ்டேக்ஸ், ஒரு பாட்டில் ஃபுல்லா வைன், ஒரு கிளாஸ் ஃபுல்லா பிராண்டின்னு குடிச்சிட்டே இருப்பாரு. இதே அவர் ரெகுலரா பண்ணிட்டு இருந்ததுனால, இந்த மாதிரி அதிகமா சாப்பிடுற விஷயத்துக்கு அடிக்ட் ஆனதுனால அவர் ரொம்ப ஃபேட்டா மாறி நிமிந்து படுத்தா தூங்கவே முடியாத அளவுக்கு வெயிட் அதிகமாயிட்டாரு. ஏன்னா சாதாரணமா நிமிந்து படுக்கிற மாதிரி படுத்தாலே அவருக்கு மூச்சு விடுறதுக்கு கஷ்டமா போயிடுமா. ஒரு ராஜாவா அவருக்கு நிறைய பொறுப்புகள் இருக்கும். ஆனா சிம்பிளா ஒரு டாக்குமெண்ட் சைன் பண்றது கூட அவரால் செய்ய முடியலையா. ஏன்னா கம்ஃபர்டபுளா ஒரு பொசிஷன்ல உட்காந்து சைன் பண்ற அளவு கூட அவரோட பாடி அவருக்கு ஒத்துழைக்கல. இதனால நான் சைன்லாம் போட மாட்டேன், எனக்கு ஸ்டாம்ப் ரெடி பண்ணி கொடுத்துருங்கன்னு சொல்லி அந்த ஸ்டாம்பை யூஸ் பண்ணி தான் சைன் பண்ணிட்டு இருந்தாரு. அவரோட மேரேஜுக்கும் லாயலா இல்லாம அவரோட வைஃபை சீட் பண்ணி நிறைய எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர்ஸ் வச்சிருந்தாரு. அவரு ராஜாவா இருந்ததுனால ஹெல்த்தோட ரூல்ஸ் எல்லாம் அவருக்கு அப்ளை ஆகாதுன்னு நினைச்சிட்டு இருந்தாரு. நான் சாகவே மாட்டேன்ற மாதிரி ஒரு எண்ணத்தோட இருந்தாரு. அவரை பொறுத்த வரைக்கும் அவர் ராஜாவா இருக்கிறதுனால ஒரு நார்மலான மனுஷன் அவனோட ஹெல்த்தை சரியா பாத்துக்கலன்னா அவன் இறந்து போயிடுவான்ற ரூல்ஸ் எல்லாம் அவருக்கு அப்ளையே ஆகாதுன்ற மாதிரி ஒரு எண்ணத்தோட இருந்தாரு. ஆனா ரொம்ப சீக்கிரமாவே ஹெல்த்தோட நேச்சுரல் லாஸ் கேட்சப் பண்ணி அவரும் சாகக்கூடிய ஒரு நேச்சுரலான ஹியூமன் பீயிங்ன்றத அவருக்கு புரிய வச்சது. அவரோட உயிர் பிரியிற நேரத்துல கடவுளே என்னது இது, நான் சாக போறேனான்ற மாதிரி ஒரு டிஸ்பிலீஃபோட அவர் இறந்து போனாரு. இதே கிங் ஜார்ஜ் மாதிரி தான் இன்னைக்கு யங் ஏஜ்ல சம்பாதிக்கிற வயசுல இருக்கக்கூடிய பேச்சுலர் மென் வந்து இஷ்டத்துக்கு கண்ட்ரோலே இல்லாம அவுட் சைட் ஃபுட் கன்சியூம் பண்றாங்க. ஆனா அவங்க மிடில் ஏஜை ரீச் பண்ணும்போது அதுக்கான கான்சிக்வன்சஸை ஃபேஸ் பண்ணுவாங்க. ஸோ இதெல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணி வாழ்க்கையில நம்ம உருப்படணும்னு நினைச்சோம்னா, நம்ம மைண்ட், பாடி அண்ட் சோலை கண்ட்ரோல் பண்ணணும்னு நினைச்சோம்னா மெமெண்டோ மோரின்ற ஸ்டாய்க் பிலாசபியை நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். இதுக்கு அர்த்தம் ஒன்றும் இல்லை, ரிமெம்பர் யூ வில் டை. அதாவது நம்ம எப்ப வேணா சாகலான்றத பேக் ஆஃப் த மைண்ட்ல வச்சுக்கிட்டே இருக்கணும்னு சொல்றாரு. இந்த தாட் இருந்ததுன்னா நம்ம கதை இப்படியே முடிஞ்சிருமா? வாழ்க்கை ஃபுல்லா ஒரு சோம்பேறியா இருந்தான், பண்ணணும்னு நினைக்கிற எல்லா விஷயத்தையும் ப்ரோகாஸ்டினேட் பண்ணிக்கிட்டே இருந்தான், அவன் உடம்ப பார்த்துக்காம இஷ்டத்துக்கு சாப்பிட்டான், இத்தனை விஷயங்களுக்கு அடிக்ஷனோட அடிமையா இருந்தான். இந்த மாதிரி ஒரு கேவலமான கதையை விட்டுட்டு போகாம அடுத்தவங்களுக்கு எக்ஸாம்பிளா இருக்கிற மாதிரி ஒரு நல்ல கதையை நீங்க டிசைன் பண்ணிட்டு போகணும்னு நினைப்பீங்க. வாழ்க்கையில ஈஸி ரூட்டை எடுக்காம கஷ்டமான ரூட்டை எடுக்க ஆரம்பிப்பீங்க. நீங்களே விருப்பப்பட்டு உங்களோட கம்ஃபர்ட் ஜோனை விட்டு வெளியே போவீங்க. ரோமன் பிலாசபர் செனகா கூட இதை தான் பண்ணாரு. ஒரு நல்ல வெல்தியான ஃபேமிலியில பிறந்திருந்தாலும் அவரோட அப்பா கிட்ட இருந்து அவருக்கு நிறைய சொத்து கிடைச்சிருந்தாலும் பிளஷரை தேடி போகாம அதுல ஓவரா இண்டல்ஜ் ஆகாம வேணும்னே டிஸ்கம்ஃபர்ட்டை தேடி போவாரு. ரொம்ப வெல் ட்ரெஸ்டா இல்லாம அழுக்கு துணியை போட்டுட்டு இருப்பாரு. தரையில படுத்து தூங்க பழகிக்கிட்டாரு. சாப்பாடுக்கு வெறும் காஞ்சு போன பிரெட்டையும் குடிக்கிறதுக்கு தண்ணியை தவிர வேற எதுவுமே சாப்பிடாம இருப்பாரு. அவரோட வெல்த்தை ஆஸ் யூஷுவல் தேவையான இடங்கள்ல யூஸ் பண்ணிட்டு இருந்தாலும் வாண்டடா இந்த டிஸ்கம்ஃபர்ட்டையும் நான் ஃபீல் பண்ணணும்னு பேசிக்கா மெஜாரிட்டி மக்கள் வாழற கஷ்டமான வாழ்க்கையும் அவர் ஜென்யூனா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும்னு இந்த விஷயங்களை அவர் ரெகுலர் இன்டர்வல்ஸ்ல ஒரு சில நாட்களுக்கு தொடர்ந்து ஃபாலோ பண்ணுவாராம். ஏன்னா அவர் பர்சனலா ஒரு நல்ல பொசிஷன்ல இருந்தாலும் அவரோட நாட்டில் இருக்க மெஜாரிட்டி சிட்டிசன்ஸ் எல்லாருமே இந்த மாதிரி ஒரு வாழ்க்கையை தான் எந்த கம்ப்ளைண்ட்ஸுமே பண்ணாம வாழ்ந்துட்டு இருக்காங்கன்னு அவருக்கு தெரியும். உண்மையிலேயே அவங்களோட வாழ்க்கையை வாழ்ந்து பார்க்கலன்னா அவங்க கூட இவர் ரிலேட் பண்ண முடியாதுன்னு அவருக்கு தெரியும். வாண்டடா இந்த மாதிரி டிஸ்கம்ஃபர்ட்டை தேடி போறது தான் ஆக்சுவல்
கம்ஃபர்ட்டோட வேல்யூவை அவருக்கு புரிய வச்சதுன்னு சொல்றாரு. ஆனா இந்த காலத்துல நம்ம எந்த அளவுக்கு கம்ஃபர்ட்டை எல்லாத்துலயும் கொண்டு வரலாமோ அந்த அளவுக்கு ஈஸி சொல்யூஷன்ஸை நோக்கி போயிட்டு இருக்கோம். அதுவும் இந்த காலத்துல இருக்க ஸ்மார்ட் போன் அண்ட் ஆப் சர்வீசஸ் எல்லாமே நமக்கு கன்வீனியன்ஸை ஓவரா கொடுத்துடுறது. பொருளை இப்பெல்லாம் கடைக்கு கூட போய் வாங்க தேவையில்லை, வீட்டுக்கே டெலிவர் பண்ணிடுறாங்க. அதுவும் ரீசெண்டா வந்து 2-3 நாள் டெலிவரி டைம் இருந்தது கூட இப்போ 15 to 20 மினிட்ஸ்க்கு குறைஞ்சிருச்சு. கிட்டத்தட்ட ஓவர் லேசியாவும் கம்ஃபர்டபுளாகவும் மாறுறதுக்கு இன்னைக்கு இருக்கிற மாடர்ன் டே சர்வீசஸ் வந்து நம்மளோட பிஹேவியரே மாத்துது. இன் ஷார்ட் கொஞ்சம் கொஞ்சமா இப்படி நம்ம பிஹேவியர் மாறுறதுனால இந்த கம்ஃபர்ட்டுக்கும் நம்ம அடிமையாக ஆரம்பிச்சிருவோம். அதுக்காக என்ன விலையும் தர ரெடியா இருப்போம். ஸோ இந்த மாதிரி கம்ஃபர்ட்ஸ் இருக்கிறது தப்பு இல்லை. இந்த மாதிரி கம்ஃபர்ட் அண்ட் கன்வீனியன்ஸ் இருக்கிறத அக்னாலேஜ் பண்ணிட்டு அதை தேவைங்கிற அளவுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. ஆனா அப்பப்ப கஷ்டமான வாழ்க்கைக்கும் கொஞ்சம் டச்லயே இருங்க. பேசிக்ஸை மறந்துடாதீங்க. வெளியே போய் கொஞ்சம் வாக் பண்ணுங்க, மைல்டா எக்ஸசைஸ் பண்ணுங்க, சில வெயிட்ஸை தூக்கி பழகுங்க, தரையிலயோ இல்ல ஹார்ட் சர்ஃபேஸ்ல தூங்க பழகிக்கோங்க, குரூப்பா உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஏதாவது பிசிக்கல் ஒர்க் செய்யுங்க, இல்ல அட்லீஸ்ட் வெளியே போய் விளையாடாது செய்யுங்க. எப்பயுமே பைக்கே ஓட்டிட்டு இல்லாம சைக்கிளையும் ஓட்டுங்க. உங்களே டஃபன் அப் பண்ணிட்டு சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்ண ரெடியா இருங்க. டிஸ்கம்ஃபர்ட் தேடி போங்க. ஏன்னா நீங்க வாண்டடா சேலஞ்சிங்கான விஷயங்களை செய்யும் போது தான் உண்மையிலேயே லைஃப்ல கஷ்டமான சிச்சுவேஷன்ஸை ஃபேஸ் பண்ணும்போது அதுக்கு நீங்க ரெடியா இருக்க முடியும். எது கூடயும் ஓவரா அட்டாச் ஆயிடாதீங்க. லைஃப்ல எல்லாமே டெம்பரவரி தான் புரிஞ்சுக்கோங்க. டஃப் டைம்ஸ் அடிக்கடி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா தான் ரியல் லைஃப்ல அதை ஃபேஸ் பண்ணும்போது நீங்க ஷாக் ஆக மாட்டீங்க. ஜஸ்ட் அனதர் டேன்ற மாதிரி அதை எதிர்கொள்ளுவீங்க. ஏன்னா உங்க பாடி, மைண்ட் அண்ட் சோலை அந்த சிச்சுவேஷனுக்காக நீங்க ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்கீங்க. லைஃப் வந்து எல்லாருக்குமே கிட்டத்தட்ட ஒரு ரோலர் கோஸ்டர் ரைடு மாதிரி தான் போகும். இதனால தான் குட் டைம்ஸ் டோன்ட் லாஸ்ட் ஃபார் எவர்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம நிம்மதியா இருக்க காலங்கள்ல வேர்வை சிந்தலைன்னா போற காலங்கள்ல ரத்தம் சிந்த வேண்டிய இருக்கும். லைஃபை ஏனோ தானோன்னு கொண்டு போகாம உங்க கண்ட்ரோல்ல கொண்டு வரணும்னு நினைக்கிறீங்கன்னா, இன் ஷார்ட் டிசிப்ளினா மாறணும்னு நினைக்கிறீங்கன்னா, ஃபர்ஸ்ட் மெமெண்டோ மோரின்ற கான்செப்டை ஞாபகம் வச்சுக்கோங்க. அதாவது நம்ம எப்ப வேணா இறந்து போலான்ற தாட் உங்க மைண்ட்ல இருந்துகிட்டே இருந்ததுன்னா நீங்க செய்யணும்னு நினைக்கிற விஷயங்களை செஞ்சு முடிக்க போதுமான அளவுக்கு டைம் இல்லைன்றது உங்களுக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். இது உங்களை சரியான டைரக்ஷன்ல ஆக்ஷன்ஸ் எடுக்க வைக்கும். அடுத்து பிளஷருக்கு ஓவரா கிவ் இன் பண்ணிடாதீங்க. எந்த பிளஷரா இருந்தாலும் அதை மாடரேஷன்ல வைங்க. உங்க வாழ்க்கையை நீங்களே அப்சர்வ் பண்ணி எந்த விஷயங்களுக்கு அடிமையா இருக்கீங்கன்னு பார்த்து அதுல கொஞ்சமாவது டிட்டாச்மெண்ட்டை கொண்டு வாங்க. ஏன்னா நீங்க அடிமையா இருக்கிறத நிறுத்தாத வரைக்கும் உண்மையான ஃப்ரீடமை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண மாட்டீங்க. கிங் ஜார்ஜ் 4 மாதிரி பிளஷர்ல ஓவர் இண்டல்ஜ் ஆகாம செனகா மாதிரி எல்லாமே இருந்தாலும் அப்பப்ப வேணும்னே நீங்க டிஸ்கம்ஃபர்ட்டை தேடி போய் கஷ்டங்களை அனுபவிச்சீங்கன்னா அப்பதான் பிளஷரோட உண்மையான ப்ரிவிலேஜ் உங்களுக்கு தெரியும். எல்லாத்தையும் நீங்க பேலன்ஸ்டா மெயின்டைன் பண்ண முடியும். இன்கேஸ் நீங்க ஏதாவது ஒரு விஷயத்தை புதுசா ஸ்டார்ட் பண்ணி அதை ரெகுலரா ட்ராக் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா உங்க ஹேபிட்ஸ், கோல்ஸ், டெய்லி ஆக்ஷன்ஸை ட்ராக் பண்றதுக்கு நம்ம ஏஐ அல்டிமேட் ஜர்னல் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். உங்களுக்கு ஒரு காப்பி தேவைப்பட்ட டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க லிங்க்ல இருந்து ஆர்டர் பண்ணி யூஸ் பண்ணுங்க. டிசிப்ளின்ன்ற கூப்பன் கோட யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஃபிளாட் 300 rupees டிஸ்கவுண்ட் கிடைக்கும். ஜர்னலை பத்தி இன்னும் டீடைல்ஸ் தெரிஞ்சுக்கணும்னா சேனல் ஆல்ரெடி அப்லோட் பண்ண இந்த ஜர்னல் லான்ச் வீடியோவை பாருங்க. இதெல்லாம் வந்து டிசிப்ளின் இஸ் த டெஸ்டினி இந்த புக்ல இருந்து தான் படிச்சு சொல்லியிருக்கேன். இந்த புக்கை நீங்க படிக்கணும்னு நினைச்சீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க லிங்க்ல இருந்து வாங்கி படிச்சு பாருங்க. டிசிப்ளினை பத்தி இன்னும் அதிகமா தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா டிசிப்ளின் ஈக்குவல்ஸ் ஃப்ரீடம்ன்ற இந்த புக் சம்மரி வீடியோவை பாருங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. எங்களை இன்ஸ்டாகிராம் அண்ட் டெலிகிராம்லயும் ஃபாலோ பண்ணுங்க. கடைசியா தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.